வாங்க சுட சுட உளுத்த வடை செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுத்தம் பருப்பு ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஒரு தட்டில் வந்து தேவைக்கேற்ப மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா காரஞ்சாரமாக வடை சுட்டால் நல்லா இருக்குங்க. அதனால் மிளகு போட்டேங்க. ஊற வச்ச உளுத்தம் பருப்பை நல்லா 3 வாட்டி கை வைத்துட்டேங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாங்க. போய் மிக்சி ஜாரில் கொட்டிட்டேன்னா வாங்க இப்போ அரைச்சின்னு வந்துடலாமா? இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு ஃபுல்லாக அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சோட்டா மாவு கொஞ்சம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு உப்பு கொஞ்சம் போடணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மாவு நல்லா பேஞ்சிக்குங்க. ஏன்னா உப்பு வந்து ஒரு பக்கமாக வரைக்கக்கூடாது, அதனால் நல்லா பேஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு வடையாக தட்டி போடுங்க. சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வந்து வடை சரியாக புஷ்ஷுன்னு வராது. அதுக்கப்புறம் வந்து ஒட்டிக்குங்க. அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏற்ற பிறகு ஒரு வடை தட்டிங்களா பார்த்து பத்திரமா போடுங்க. ஒருத்தர் வந்து எண்ணெய் சீட்டில் வந்து வடை போட சொல்ல ரொம்ப பயமாகுதுன்னு சொல்கிறாங்க, பயப்படுறாங்க. கிட்ட போய் பொறுமையாக போட்டிங்கன்னா பயம் கிடையாதுங்க. நம்ம தொலைவாந்து விசிறி இப்படி போட்டோம்னா தான் நம்ம கண்ணு மேலே மூஞ்சி மேலாம் வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே போடுங்க. அதனால் வந்து பயம் இல்லாத எண்ணெய் சட்டி கிட்ட போய் வடை போடுங்க, கையில் படாத மாரி போடுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் பார்த்து செஞ்சு மறக்காமல் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எதுவுமே கொடுத்தனா சாப்பிட்டு பார்த்தாரு, சூப்பராக சொன்னார். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.